அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைஃப்ரா பேசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட 2 வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இது. பார்ட் 3 பார்க்க போகிறோம். பட்டுப்பாவாடையோட சட்டை தான் நம்ம இப்போது மெஷர் பண்ணி கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மெயின் கிளாத்தோட சட்டை, இது தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவுக்கு சின்ன குழந்தைங்கிறதுனால பஃப் ஸ்லீவ் வச்சா செம்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டைக்கு கீழே நான் ஃப்ளீட் மாடல் தான் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே கிளாத் இது நான் 3க்கும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவுக்கு உள்ள கிளாத் இது. அப்புறம் இது வந்து சட்டைக்கு உள்ள கிளாத்து 1/4 மீட்டர் இது. நான் எல்லாத்துக்கும் தனியாக மெஷர் பண்ணி அளவுகள் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இதை நம்ம மெஷர் பண்ண வேண்டியது தான். நான் மெஷர் பண்ணிட்டேன் பாருங்கள், மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதனோட நான் அகலம் பார்த்திங்கன்னா நான் 7.5 இன்ச் வச்சுருக்கேன். பட்டிக்கோட்டை விட நான் இதில் சட்டைக்கு லூஸாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா பாவாடையோட சட்டை கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இறக்கம் பார்த்திங்கன்னா நான் 10.5 இன்ச் வச்சுருக்கேன். இதனோட ரெடி அளவு வந்து 12 இன்ச் வரும். நான் 2 இன்ச் ஃப்ளீட்டுக்காக மைனஸ் பண்ணிட்டேன். ஃப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக 12 இன்ச் வந்துடும். அதனால் நான் வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 இன்ச் வந்து மேலே ஷோல்டருக்கும் கீழே தையலுக்கும் நான் விட்டுருக்கேன். மொத்தமாக சேர்த்து 10.5 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ளீட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு 12 இன்ச் கரெக்டாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இது பட்டிக்கோட்டை விட நான் வந்து 1/2 இன்ச் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளர நம்ம பட்டிக்கோட் போட்டு மேலே சட்டை போடுறப்போ உள்ளர உள்ள ட்ரெஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். அந்த நெக் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்குது. அதனால தான் நான் வந்து அதுக்கு 2 இன்ச் வச்சேன். இதுக்கு நான் 1.5 தான் அகலம் வச்சுருக்கேன். இறக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். பேக்கில் வந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். கழுத்து வந்து பட்டிக்கோட் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான் அதை விட இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதே 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். பட்டிக்கோட்லேயும் அதே 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இதுலேயும் அதே 2 இன்ச்சு தான் ஷோல்டர் வச்சுருக்கேன். அதை நான் எதுவும் கம்மி பண்ணலை. ஆம்ஹோல் அளவும் அதே தான் வச்சுருக்கேன். 4 இன்ச் வச்சுருக்கேன். நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டு பீஸ், இது பேக் பீஸ். இது ஹூக் மாட்டுற பட்டிக்காக நான் வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பேக்கில். ஹூக் பட்டிக்கு மடக்கி தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். கட் பண்ணிட்டேன் பாருங்கள். பேக் பீஸ் இது 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் பீஸ், இதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து டைமண்ட் ஷேப் நெக் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு வேர் பண்ணும்போது அம்ட்டு அழகாக இருக்கும். இப்போது இதை லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் நான் போட்டிருக்கேன். இதை அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் மெயின் கிளாத்தை. அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு பீஸு. இது நம்ம மெயின் கிளாத்தில் போட்டிருக்கோம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு சட்டை ரெடி ஆகிடும். இது வந்து பேக் பீஸு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்து ஃப்ளீட்டுக்காக வச்சுருக்கிற கிளாத் இது வந்து மொத்தமாக 4 மீட்டர் இருக்குது. இதை நம்ம டபுளாக கட் பண்ணிவிட்டு பேக்கில் 2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு நம்ம ஃப்ளீட் வச்சிட வேண்டியதான். இது வந்து பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸ்லீவுக்குள்ள கிளாத் இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இன்ஷால்லா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த அளவுகளில் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் என்னோடய பேபிஸ்க்கு இப்படி தான் நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வேர் பண்ணுறேன். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.